ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 22ஆம் அத்தியாயம். அன்னை பார்வதி தேவியின் பிறப்பு. நாரத மாமுனிவர் கூறினார். இவ்வாறு அவமானத்திற்குள்ளான தேவர்கள் மகேந்திரனுடன் இணைந்து சுயம்புவான தானே தோன்றிய இறைவனின் இருப்பிடத்திற்கு சென்றனர். அதை கண்டு ஆச்சரியமடைந்த பிரம்மதேவர் தேவர்களின் தலைவர்களான அவர்களிடம், இங்கேயே உங்கள் இயல்பான வடிவங்களில் இருங்கள், இங்கே தாரகனால் எந்த அச்சமும் இல்லை என்று கூறினர். அதன் பின் தாமரை மலர் போன்ற தங்கள் முகங்கள் வாடியிருக்க மீண்டும் தங்கள் இயல்பான வடிவங்களை அடைந்த தேவர்கள் தந்தையை வணங்கும் புதல்வர்களைப் போல அவரை வணங்கினர். அவர்கள் அனைவரும் அவரை இவ்வாறு துதித்தனர். பிரபஞ்சத்தின் தோற்றுவாய், அதற்கு காரணமானவர், அதை காப்பவர் மற்றும் அழிப்பவர் ஆகிய உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம். இறைவனே, இவை உங்கள் 3 நிலைகள். தொடக்கத்தில் நீர் நிலைகளை உருவாக்கி அவற்றில் உங்கள் வீரியத்தை வித்தையை இட்டீர்கள். அது பொன்மயமான முட்டையாக மாறியது. அதனுள்ளே அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அடங்கிய உலகங்கள் உருவாகின. வேதங்கள் உங்களை விராட் ரூபம், பேரண்ட வடிவம், பேருருவ வடிவம் கொண்டவர் என்று அழைக்கின்றன. உங்கள் அந்த ஒரு வடிவம் இவ்வாறானது. பாதாளம் என்பது பாதத்தின் அடிப்பகுதி. அடி குதிகாலும் பாதமும் ரசாதலமாகும். மகாதலம் என்பது கணுக்கால், தலாதலம் என்பது கொண்டைக்கால், சுதலம் என்பது முழங்கால், விதலம் மற்றும் அதலம் ஆகியவை தொடைகள், பூமியின் மேற்பரப்பு இடுப்பு, வானத்தின் பரப்பு தொப்புள், ஒளிவீசும் கோள்களின் மண்டலம் மார்பு பகுதி மற்றும் சொர்க்கலோகம் கைகளாக கருதப்படுகின்றன. மகர்லோகம் கழுத்து, ஜனலோகம் முகம், தபோலோகம் நெற்றி மற்றும் சத்தியலோகம் தலை என்று குறிப்பிடப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் விழிகள், திசைகள் காதுகள், அஸ்வினி தேவர்கள் மூக்கு, வேதங்கள் அறிந்தவர்கள் நீங்கள் பிரம்மரந்திரத்தில் தலை உச்சியில் உள்ள துளை, வீற்றிருக்கும் ஆத்மா என்று கூறுகிறார்கள். இந்த விராட் ரூபத்தை நினைவு கூர்ந்து வழிபடுபவர்கள் பிறவி தலைகளிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையான உங்களை அடைகிறார்கள். அவர்கள் இவ்வாறு துதிக்கின்றனர். உயிரினங்களின் மத்தியில் வீற்றிருக்கும் போது நீங்கள் பருப்பொருளாக ஸ்தூல வடிவில் இருக்கின்றீர்கள். உங்கள் சூட்சும வடிவம் கற்பனையில் தியானிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் எங்கும் நிறைந்திருப்பவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. தாமரையில் தோன்றியவரே, பிரம்மதேவரே, உங்களுக்கு நாங்கள் உறுதியாக வணக்கத்தை செலுத்துகிறோம். இவ்வாறு துதிக்கப்பட்டதும் விரிஞ்சி பிரம்மதேவர் மிகுந்த கருணை கொண்டவராக மாறினார். அனைத்தும் அறிந்திருந்தும் அவர்களை சமாதானப்படுத்தும் பொருட்டு அவர் இவ்வாறு கூறினார். நீங்கள் அனைவரும் மிகுந்த துயரத்திலும் பரிதாபகரமான நிலையிலும் உள்ளீர்கள். தாமரை போன்ற உங்கள் முகங்கள் வாடிவிட்டன. உங்கள் ஆயுதங்கள் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டன. திடீரென உங்கள் அணிகலன்களும் ஆடைகளும் இழக்கப்பட்டு விட்டன. தேவர்களே, நீங்கள் அனுபவிக்கும் துன்பமும் அவமானமும் என்னையும் பாதிக்கின்றன. ஏனெனில் எனது வைராஜ பேரண்ட உடலில் நீங்கள் என் கரங்களாக கருதப்படுகிறீர்கள். கண்ணியம் மற்றும் மேன்மை வாய்ந்தவை, இயல்பான வலிமை கொண்டவை, அறம் மற்றும் ஆற்றல் மிக்கவை ஆகியவை எனது உடலே. அதில் நீங்கள் கரங்களின் இடத்தில் இருக்கிறீர்கள். அத்தகைய என் கைகள் அழிக்கப்பட்டு விட்டன. உண்மையில் தீ எண்ணம் கொண்ட அவனால் என் கரங்கள் வெட்டப்பட்டன. அவன் உங்களுக்கு என்ன செய்தான் என்பதை நீங்கள் கூற வேண்டும். தேவர்களே, தேவர்கள் கூறினர். இறைவா, தாங்கள் யாருக்கு வரங்களை அருளினீர்களோ அந்த வஜ்ராங்கனின் மகனால் நாங்கள் மிகவும் அவமதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டோம். அது தங்களுக்கு துல்லியமாக தெரியும். இறைவா, மகி நதி முகத்வாரத்திற்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியான சார்பீகம் என்னும் புனித தலத்தை அவன் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்துள்ளான். அது இப்போது பாலைவனமாக மாற்றப்பட்டு விட்டது. தேவர்கள் அனைவரின் அதீத சக்திகளும் அவனால் பறிக்கப்பட்டு விட்டன. ஒரு பெரும் பூதத்தின் வடிவில் அவனே பிரபஞ்சத்தின் தலைவனாக திகழ்கிறான். சந்திரன், சூரியன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் தேவர் தரப்பை சார்ந்த பிறரை அவன் நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக தைத்தியர், அசுரர் தரப்பை சார்ந்தவர்களை நியமித்துள்ளான். நாங்கள் அவனால் சிறைபிடிக்கப்பட்டு மிகவும் ஏளனம் செய்யப்பட்டோம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் எப்படியோ அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டோம். நாங்கள் உம்மை சரணடைந்துள்ளோம். நாங்கள் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளோம். பசியாலும் தாகத்தாலும் வாடுகிறோம். தர்மத்தை காப்பவர்களாகிய எங்களை கருத்தில் கொண்டு எங்களை காப்பது தங்களுக்கு தகுந்த செயலாகும். அந்த அசுரனின் தைத்தியனின் அத்துமீறல் குறித்து தேவர்கள் கூறியதை செவிமடுத்த சுயம்புவான இறைவன் பிரம்மதேவன் அதை குறித்து சிந்தித்து தேவர்களிடம் பின்வருமாறு கூறினார். தேவரோ அல்லது அசுரரோ யாராலும் அந்த தைத்தியனான தாரகனை கொல்ல முடியாது. அவனை அழிக்கப் போகும் அந்த இறைவன் இன்னும் பிறக்கவில்லை. தனது தவ வலிமையால் அவன் 3 உலகங்களையும் எரிக்கும் ஆற்றல் கொண்ட பேரொளி மிக்கவனாக மாறினான்.
அப்போது அவனுக்கு விருப்பமான வரங்களை தேர்ந்தெடுக்குமாறு பணித்து நான் அவனை தடுத்தேன். 7 நாள் நிரம்பிய ஒரு குழந்தையால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை அந்த அசுரன் தேர்ந்தெடுத்தான். சங்கரனாருக்கு பிறக்கவிருக்கும் அந்த 7 நாள் குழந்தையே வீரன் தாரகனை கொல்பவனாக இருப்பான். தக்ஷனின் அவமதிப்பு மற்றும் மரியாதையின்மையால் தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்ட மங்களகரமான தேவி சதி ஹிமாச்சலத்தில் இமயத்தின் இமயமலை அரசனின் மகளாக பிறப்பாள். அந்த தேவிக்கும் சங்கரனாருக்கும் இடையிலான இணைப்பிற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இக்காரியத்தில் எஞ்சியுள்ளவற்றை நான் சந்தேகத்திற்கிடமின்றி செய்து முடிப்பேன். தாமரையில் தோன்றிய இறைவனிடமிருந்து பிரம்மதேவரிடமிருந்து இச்செய்தியை நேரடியாக செவிமடுத்த தேவர்கள் அவருக்கு பணிந்து வணங்கி குரங்குகளின் மர்க்கட வடிவில் மேரு மலைக்கு சென்றனர். தேவர்கள் சென்ற பின்னர் உலகங்களின் பாட்டனாரான பிரம்மதேவர் முன்னதாக தனது உடலில் இருந்து தோன்றிய நிஷா இரவு எனும் தேவதையை நினைவு கூர்ந்தார். அப்போது இரவு தேவதை பிரம்மதேவரை அணுகி அவர் அருகில் நின்றாள். அவளை கண்டதும் இறைவன் அவளிடம் தனிமையான ஓர் இடத்தில் இவ்வாறு கூறினார்: இரவு தேவதையே, தேவர்களின் ஒரு பெரும் காரியம் இப்போது எழுந்துள்ளது. மென்மையானவளே, அதை நீதான் நிறைவேற்ற வேண்டும். காரியத்தின் தன்மையை சரியாக செவிமடுப்பாய். தாரகன் என்ற பெயருடைய அசுரர்களின் தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தேவர்களுக்கு ஒரு பேரழிவு கேதுவை, வால் நட்சத்திரம் போன்ற ஆபத்தை போன்றவன். அவன் இதுவரை யாராலும் வெல்லப்படாதவன். அவனை அழிப்பதற்காக சிவபெருமான் ஒரு மகனை தோற்றுவிப்பார். அவரே அந்த அசுரனான தாரகனின் அழிவை நிகழ்த்துவார். தொடக்கத்தில் நான் பிறந்தபோது அர்த்தநாரீஸ்வரர் எனக்கு முன்னால் நிற்பதை கண்டேன். அவர் பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்தபடி நின்றிருந்தார். அவரை கண்டதும் நான் அவரிடம் இறைவனை பக்தியுடன் வழிபடுங்கள் என்று கூறினேன். உடனே அந்த பெண் வடிவம் ஆண் வடிவத்திலிருந்து பிரிந்தது. 3 உலகங்களிலும் உள்ள பெண்கள் அனைவரும் அந்த பெண் வடிவத்திலிருந்தே தோன்றியதாக கூறப்படுகிறது. 11 ருத்ரர்களும் ஆண் வடிவங்களும் அந்த ஆண் பகுதியிலிருந்து தோன்றியவை. அந்த பெண் வடிவத்தை கண்டதும் நான் என் மகனான தக்ஷனிடம் இவ்வாறு கூறினேன்: இந்த மகனை ஏற்றுக்கொள்வாய். இந்த பிரபஞ்சம் எனக்கும் உனக்கும் உரியது. பும் எனப்படும் அந்த துயரமான நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்ற போகும் மகளாக இவள் இருப்பாள். நான் இவ்வாறு கூறியதும் தக்ஷன் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டான். சத்தி என்று பெயரிட்டு மிகுந்த பக்தியுடன் அவளை ருத்ரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். ஒரு சமயம் அவருடைய தந்தையே அவளை அவமானப்படுத்தினார். அவன் தீய எண்ணம் கொண்டவன், குலத்திற்கே களங்கம் விளைவிப்பவன், அழிவுக்கேதுவான செயல்களை செய்பவன் மற்றும் தீய ஆன்மா கொண்டவன். ருத்ரனை மதிக்காதவர்கள் குலத்திற்கே கரையாக திகழ்கிறார்கள். அவர்கள் பிசாசுகளுக்கு சமமானவர்கள். தீய ஆன்மாக்களாகவும் பிரம்ம ராட்சசர்களாகவும் மாறுகிறார்கள். அவனது தக்ஷனின் அவமதிப்பால் அந்த தேவி தன் உடலை துறந்தாள். பவன் ருத்ரன் அந்த யாகத்தை அளித்தார். இவை அனைத்தும் மற்றும் அதன்பின் நிகழ்ந்தவை உனக்கு தெரிந்தவையே. இப்போது அவள் இமயமலையின் மகளாக பிறப்பாள். நிச்சயமாக அவள் மகேஸ்வரனை தன் கணவராக அடைவாள். எனவே நீ செய்ய வேண்டிய பணி இதுதான். மேனை தேவையின் கருப்பையில் புகுந்து அவளது நிறத்தை கருமையாக மாற்று. அப்போதுதான் அவள் காளி, கருநிறம் கொண்டவள் என்று அழைக்கப்படுவாள். ருத்ரன் அவளை கண்டு சிரித்ததும் அவள் கடும் தவம் புரிவாள். புனிதமான விரதங்களை முடித்த பின்னர் அந்த தேவி உக்கிரமான மற்றும் வலிமைமிக்க வடிவத்தை அடைவாள். பின்னர் அவள் மீண்டும் தனது மிக சிறந்த வெண்மையான நிறத்தை பெறுவாள். அவளை பிரிந்த நிலையில் அவர் 3 உலகங்களையும் வெறுமையானதாக கருதுவார். சித்தர்கள் உலவும் அதே இமயமலை மலையின் குகை ஒன்றில் அந்த தேவிக்காக காத்திருந்து அவர் கடும் தவம் புரிவார். பெரும் தவம் புரிந்த அவர்களுக்கு பிறக்கும் அந்த மகத்தான புதல்வன் தைத்தியனான தாரகனை அழிப்பவனாக இருப்பான். சிறந்த பெண்ணை, தவமில்லாமல் எங்கும் எந்த வெற்றியும் அடைய முடியாது. அனைத்து சித்திகளுக்கும் அதிசய ஆற்றல்களுக்கும் தவம்தான் அடிப்படை என்று கூறப்படுகிறது. தேவியை சண்டன் மற்றும் முண்டன் ஆகியோரை தலைவர்களாக கொண்ட ஒட்டுமொத்த உலகத்தாலும் வெல்ல முடியாத அந்த தானவர்களை நீ பார்வதி தேவியின் உடலில் இருந்து வெளிவந்து அழிக்க வேண்டும். தேவியை சண்டன் மற்றும் முண்டன் ஆகியோரை நீ வதம் செய்ய வெறுப்பதனால் இவ்வுலகில் சாமுண்டா என்ற பெயரால் புகழ் பெறுவாய். அதன் பின்னர் வரங்களை அருளும் தேவியே, உலகம் உன்னை பல்வேறு வடிவங்களிலும் முறைகளிலும் வழிபடும். விரும்பிய இடத்திற்கு செல்லும் வல்லமை கொண்ட நீ அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவாய். சிறந்த பிராமணர்கள் பிரணவாகாரத்தை, ஓங்காரத்தை முகமாக கொண்ட காயத்ரியாக உன்னை வழிபடுகிறார்கள்.
மிகுந்த ஆற்றல் கொண்ட அரசர்கள் வலிமையும் ஆற்றலையும் அருளும் ஊர்ஜிதாவாக பெரும் ஆற்றல் கொண்டவளாக உன்னை வழிபடுகிறார்கள். வைசியர்கள் பூதியாக செல்வம் மற்றும் செழிப்பு உன்னை வழிபடுகிறார்கள். அதே போல ஒளிமிக்கவளே சூத்திரர்கள் சிவாவாக உன்னை வழிபடுகிறார்கள். நீ முனிவர்களின் அசைக்க முடியாத சாந்தியாக பொறுமையாக இருக்கிறாய். புனிதமான விரதங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்தவர்களின் தயாவாக கருணையாக நீ திகழ்கிறாய். தந்திரோபாயங்களை வகுப்பவர்களின் நீதியாக முறையான செயல் நெறியாக நீ இருக்கிறாய். சிறந்த உபாயங்களில் செயல் வழிகளின் தொகுப்பாக நீ திகழ்கிறாய். செல்வம் மற்றும் ஐஸ்வர்யங்களின் இருப்பிடமாக நீ இருக்கிறாய். நீ உயிர்காற்றாக கருதப்படுகிறாய். அனைத்து உயிரினங்களின் யுக்தியாக செயல்முறை திறனாக நீ இருக்கிறாய். உடலெடுத்த அனைத்து உயிர்களுக்கும் நீயே கதியாக இறுதி இலக்காக இருக்கிறாய். இன்பத்தில் நாட்டம் கொண்டவர்களின் ரதியாக மகிழ்ச்சி நீ இருக்கிறாய். மனதிற்கு இனியவற்றை காண்பவர்களின் பிரீத்தியாக அன்பு நீ இருக்கிறாய். சிறந்த வடிவங்களை கொண்டவர்களின் காந்தியாக ஒளி வீசும் அழகாக நீ இருக்கிறாய். மங்களகரமான புனித சடங்குகளை செய்பவர்களின் சாந்தியாக அமைதியாக நீ இருக்கிறாய். மயக்கமடைந்த மனதை கொண்டவர்களின் பிராந்தியாக மயக்கமாக நீ இருக்கிறாய். வேள்விகளை கிரதுக்களை செய்பவர்களின் பலனாக புண்ணிய பயனாக நீ இருக்கிறாய். நீயே அந்த பெரும் சமுத்திரங்களின் கரையே. அழகிய மையல் வாழ்க்கை வாழ்பவர்களின் லீலா களிப்பாட்டம் களியாட்டம் நீயே ஆவாய். பொருள்களின் சம்பூதி தோற்றமும் இருப்பும் நீயே. உலகங்களை காக்கும் திதி காப்பு நீயே. உலகின் முடிவில் அழிவின் இரவே நீயே. எல்லா உலக கூட்டங்களையும் அழிப்பவளே. மையலின் அணைப்பின் இன்பத்தை அருள்பவளே. விபாவரி இரவு நீயே. எங்களின் மீது பிரியப்படுவாயாக. நாங்கள் தலை வணங்கி உள்ளோம். கருணை நிறைந்த விழிகளுடன் எங்களை காண்பாய். மங்களகரமானபடி இவ்வாறு உன்னை புகழ்ந்து வழிபடுபவர்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் தவறாமல் அடைவார்கள். அதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவ்வாறு கூறப்பட்டதும் தேவி நிஷா மரியாதையுடன் தன் கரங்களை கூப்பினாள். அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவள் உடனடியாக இமயமலையின் மாபெரும் இருப்பிடத்திற்கு விரைந்தாள். அங்கே ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு பெரிய மாளிகையில் வெளிரிய மஞ்சள் கலந்த வெண்மை நிறமும் தாமரை போன்ற முகமும் கொண்ட மேனையை அவள் கண்டாள். அவள் ஒரு புறம் சற்றே சாய்ந்த நிலையில் அமர்ந்திருந்தாள். அவளது மார்பகங்கள் துருத்தி கொண்டு காம்புகள் சற்றே கருமை நிறத்தில் இருந்தன. சிறந்த மந்திரங்கள் சக்தியூட்டப்பட்ட மூலிகைகள் அவளது அங்கங்களில் கட்டப்பட்டிருந்தன. மேனையின் தாமரை போன்ற விழிகள் சற்றே மூடிய போது பிரம்மதேவரின் கட்டளைப்படி இரவின் தேவி பிரபஞ்சத்தின் தாயின் வாய்க்குள் நுழைந்து படிப்படியாக அவளது வயிற்றிற்குள் சென்றாள். விபாவரி இரவு தேவி பிரபஞ்சத்தின் தாயின் தேவியின் நிலத்திற்கு வண்ணம் தீட்டினாள். குஹா அதன் பின்னர் சிறந்த பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அதிகாலை பொழுதில் பிரபஞ்சத்திற்கு மங்களத்தை அருள்பவளும் ஹிமகிரியின் அன்பு மனைவியுமான மேனை பேரழகு மிக்க முகமுடைய ஒரு மகளை ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தை பிறந்த போது அசையும் மற்றும் அசையா உயிரினங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சி அடைந்தன. எல்லா உலகங்களிலும் வசிப்பவர்கள் அனைவரும் ஆனந்தமடைந்தனர். கொடிய விலங்குகள் மற்றும் உடலுடைய உயிரினங்களின் மனம் அமைதி அடைந்தது. அனைத்து ஒளிக்கோள்கள் ஒன்றின் ஒளிர்வு அதிகரித்தது. காட்டின் தாவரங்களும் மூலிகைகளும் சுவையான பழங்களையும் நறுமண மலர்களையும் தந்தன. வானம் மேகமற்ற தெளிவடைந்தது. காற்று தொடுவதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. திசைகள் மிகவும் வசீகரமாக இருந்தன. மறைக்கப்பட்ட அனைத்து சாஸ்திரங்களும் வெளிப்பட்டன. அக்காலத்தில் முக்கியமான புனித தலங்களின் சக்தி மிகவும் மங்களகரமானதாக புண்ணியமானதாக மாறியது. அனைவரும் சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். குகனின் தாயின் பிறப்பின் போது நற்பண்பு, வேத படிப்பு, யாகம், தானம் மற்றும் தவம். விண்ணில் தேவர்கள் ஆனந்த வெளி நீருடன் மலர்களை பொழிந்தனர். ஹரி, பிரம்மா, மகேந்திரன், சூரியன், வாயு மற்றும் அக்னி தேவர்கள் ஆகிய தலைவர்கள் தேவி மேனையின் அற்புதமான இருப்பிடத்திற்கு வந்து மலர் மலையை பொழிந்தனர். மேருவில் தொடங்கி பெரும் மலைகள் பௌதீக வடிவங்களை எடுத்து அந்த மாபெரும் விழாவில் பங்கேற்றன. வீரகாம்சியங்கள், அதாவது நிராஜ விளக்குகளை ஏந்தி செல்லும் திருவிழாவின் போது அவற்றை ஏந்தும் வெண்கல தகடுகள் மூலம் அவை அற்புதமாக காட்சியளித்தன. கடல்களும் ஆறுகளும் எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்தன. பரதனின் வழி தோன்றலே அக்காலத்தில் ஹிமவான் உலகில் உள்ள
அனைத்து அசையும் மற்றும் அசையாத உயிர்களாலும் சேவிக்கப்படவும் வழிபடப்படவும் அணுகப்படவும் தகுதியானவளானான். அந்த மாபெரும் விழாவினை கொண்டாடிய பின்னர் அவர்கள் அனைவரும் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர். 22ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.